நினைச்சேன். ஆனா ஆனா நீங்க செம்ம காமெடி அங்கிள். உன் மேல செம்ம காண்ல இருக்கேன். அப்பா இவனை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? ஏய் ஏந்திரடா. ஏய் நான் என்ன பண்ணேன்? இந்த ஆளு தான் உன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கானா? உன்னதானே அடிச்சான். வெக்கமா இல்ல? கூமுட்டா. ஐயோ பாவம் அடிக்காதீங்க. ஏந்திரடா. மன்னிப்பு கேட்டாருமா. ஓ மன்னிப்பு கேட்டா? மன்னிப்பு கேக்குறவன் மனுஷமா? அது எப்படி மட்டன் பிரியாணியோட மன்னிப்பு கேட்டா பெரிய மனுஷமா? அங்கிள் சூப்பர் அங்கிள். சார் கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் நடா ஒன்னும் இல்லடா. என்ன பிளானோட வந்திருக்க? சும்மா லவ் பண்ணலாம் தான். அது எப்படிடா உங்களுக்குலாம் பார்த்த உடனேயே லவ் வருது? எதை பாக்குறோங்கிறதுல இருக்குதுங்க. ஏங்க தப்பா நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி சொல்ல. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், தம்பி கொண்டனா துடிச்சு போயிட்டீங்க. வீட்டுல அப்பா கிட்ட அதட்டி பேசுறீங்க. 2 பேருக்கும் நல்ல அம்மாவா இருக்கீங்கன்னு தெரியுது. தோ 5:30 மணி தான் ஆகுது, வெளிச்சத்தோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கே போலனாலும் உட்கார வச்சு சோறு போடுவீங்கன்னு தெரியுது. சரி அதெல்லாம் விடுங்க. பாக்குறதுக்கு சும்மா தாறுமாறா இருக்கீங்க. வேற என்னங்க வேணும்? பொண்ணுங்களுக்கு தாங்க டைம் வேணும். பசங்களா பார்த்தோன்னு ஃபிக்ஸ் ஆயிரும். ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. போடா. ஏங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. போடா. ஹலோ. ஏய் என்னடி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இன்னும் ஒரு 10 to 15 minutes ஆகும்னு நினைக்கிறேன். என்னது 10 to 15 minutes-ஆ? அப்படி என்ன உள்ள கிழிச்சிட்டு இருக்க? ஓகே. இதோ வரேன். வாடி ஏன்? சார் யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? ஆக்சஸ் கார்டு இல்லாம உள்ள போக முடியாது சார். ஏய் வாடா ஆக்சஸ் கார்டு. கோய் மேன். எஸ் சார். அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 days before we forwarded a mail. ஹலோ மேடம். What is up? சத்யா நீ எப்படி இங்க? வேலன் ஃபுல் பில்டப் கொடுத்த. இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது கும்பலோட கும்பலா போன்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு. ஹலோ மேடம். யார்கிட்ட பேசுறீங்க? Yes, client. US IST call. நான் வச்சுக்கிட்டு. STD பூத்தா. என்னது? STD பூத்தா. டாவிட். நான் கூட நீங்க மேக்கப் போட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு ஏசி கார்ல வந்துட்டு போறத பார்த்தா பெரிய வேலை நினைச்சிட்டேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது வெள்ளக்காரனுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற வேலைன்னு. ரொம்ப கலாய்க்காத. உனக்கும் எங்கேயோ வேலை கிடைக்கலன்னா கடைசியில நீயும் இங்க தான் வரணும். போன்ல பேசுறதுலாம் ஒரு வேலையா? வேலைன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா ஓடி ஆடி அடிச்சு புடிச்சு குடிஞ்சு நிமிந்து வேர்வை சிந்தி செஞ்சாதான் சாப்பிடுற சாப்பாடே சரி. இந்த பார் தின்ன சரிக்காம சோடா குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். Nisha! Yes sir. What is happening here? Hey! Who is this fellow? How he came this floor? Sorry sir. இவன் தான் STD பூத் ஓனரா? Hey! This is not a city booth. This is called center. I'm sorry Gary. He's my boyfriend. I'll take care. You come. என்னது? கேரியா? Why? உன்னைய பார்த்தா கேரி மாதிரி தெரியலையே. What? Gary. Gary அடி. கஜபதி சுவாமி. Yes. என்னடா இது? This is my pseudonym. Yes Gary. Your vocabulary is very wrong. You are talking bad words. Nisha. He is very dangerous man. David. சந்தியா எனும் பள்ளி மாணவி நேற்று மாலையிலிருந்து காணவில்லை எனும் ஒரு செய்தி வந்து கொலையா அல்ல கடத்தலா என இன்னும் உறுதி செய்யப்படவில்லை நிலையில் கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவி சந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் இருந்து தான் காணாமல் போய்விட்டார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆமா சார். ஹரி கிருஷ்ணா சார். அந்த பொண்ணு உனக்கு எவ்வளோ நாள் தெரியும்? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா சார். ஒன்றா வீட்டுக்கு போவோம். நேற்று அவள் டியூஷன் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டா சார். எனக்கு மேலே கொஞ்சம் வேலை இருந்துச்சு சார். சரி சரி. கீழே வந்து பார்க்கும்போது அவள் சைக்கிள் மட்டும் தான் சார் இருந்துச்சு. எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். கருப்பா ஒரு பையன் வந்து அடிக்கடி அவளை மிரட்டிட்டு இருப்பான் சார். நல்ல பொண்ணு சார். அவளால எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததே இல்லை. ஆனா எப்படி நடந்ததுன்னு தெரியல சார். ரெகுலரா எத்தனை மணிக்கு டியூஷன் முடியும்? சாதாரணமா 6 மணிக்கு முடிச்சிருவேன். நேத்திக்கு ஒரு 6:15 6:30 மணிக்கு முடிச்சிருவேன். அது சார் வா சத்யா. ஃப்ரெண்டோட அப்பா தான். என்னாச்சு? ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். லவ் பண்ணவனே பொண்ணு தூக்கின்னு போட்டு மர்டர் பண்ணிட்டான். தினம் ஒரு பையன் வந்து மிரட்டிட்டு போவான் சார். போன வாரம் அந்த பொண்ணு கிட்ட வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிருப்பான் பொழுது. விசாரிச்சதுல ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோக்காரன் சொன்னான். ஆம்பளைங்களை கெஞ்சக்கூடாது, அவங்கள தான் கெஞ்சக்கூடாது. புரிதா? சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த பள்ளி மாணவி சந்தியாவின் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக கொலை செய்த காதலன் போலீசில் சரணடைந்துள்ளான். கொலையாளியை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஒரு வருஷமா லவ் பண்ணிருந்தோம் சார். திடீர்னு ஒரு நாள் என்னை கழட்டி விட்டு வேற ஒருத்த கூட சுத்த ஆரம்பிச்சிட்டா சார். ஏண்டின்னு கேட்டா நீ லோக்கலு
நீ குடிசையில் வாழ்றவன் முடுக்க எடுக்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா சார். அவங்க 2 பேரும் ஒன்றா சுத்தத்தை என்னால் பார்க்க முடியல சார். அதான் நானே அறுத்து போட்டேன். மாட்டிக்கூடாதுன்னு நானே வச்சுட்டேன் சார். சார் அந்த பொண்ணோட பாடி தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். என்னடா கவுன்சிலர் வண்டி கிரவுண்டுக்குள்ள வருது? இல்லையா மச்சான்? என்ன கவுன்சிலர் இங்கே வரா? ரோடுக்கு போடுவாங்களோ? இங்கே விவசாயம் பண்ணலையே. அண்ணா வணக்கண்ணா. என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா? நான் இங்கே தான் ஜாங்கிங் போயிட்டு இருப்பானா? டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணா அண்ணா மச்சி இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் சுற்றி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ற? இருக்கிற ஒரு வீட்டை வித்து சேட்டு கையில குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்பறம் கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும் தானே கை நீட்டி காசு வாங்கின? அடுத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்ட வர மாட்டேன், நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பேசினுக்கு சொல்ல கை நீட்டுது. பெரிய பையனா பேசிக்கலாம் இருந்தாலும் நம்ம பையன் போய் போலீஸ் ஆக போறான் அவன். போலீஸ் எப்படி ஆயிரம் பாத்துறான் நானு. வாடா சத்யா, சொல்றல நமக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. வாடா ஏய் ரவுடி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் எஸ்ஐ சார். நீங்க போங்க போலீஸ். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி அடிச்சு தானே பார்த்துருக்கேன், போலீஸ் அடிச்சு பார்த்தது இல்லையே. வாடா. மார்னிங் சார். போலீஸ் ஐ முதல் சொல்யூட். ஒன்ஸ் மோர்னே. மார்னிங் சார். கடைசியா ஒரே ஒரு தடவை. கமிஷனர் ரூம் எங்கண்ணே? Newly appointed Sub-Inspector Satya reporting for duty, sir. Sir. இது இருக்கட்டும், இவன் யாரு? என் கண்ணு முன்னாடி எங்க எப்போ அநியாயம் நடந்தாலும் பார்த்து சும்மா இருக்க முடியாது சார். அதுவும் காக்கி சட்டை போட்டு செயின் ஸ்டாச்சிங் பார்த்து எப்படி சார் விட சொல்றீங்க? அதான் சார் அக்யூஸ்ட் ஆச்சு நேரம் இங்க தூக்கி வந்துட்டேன். சார் எல்லாரும் டியூட்டில ஜாயின் பண்ணி தான் சார் அக்யூஸ்ட பிடிப்பாங்க. ஆனா நான் அக்யூஸ்ட பிடிச்சி டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். அதான் சார் நம்ம ஸ்டைல். தேவலாம் இருக்கட்டும், இவனை எங்க பிடிச்ச? டி நகர் சார். அப்ப அந்த ஸ்டேஷன்ல தானே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். இங்க எது கூட்டு வந்த? ஒரு ஆர்வத்துல கூட்டு வந்துட்டேன் சார். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நேரா கூட்டிட்டு போய் விட்டு வந்துடுறேன் சார். வாடா இரு. சண்முகம் சார், அக்யூஸ்ட கூட்டு போங்க. அப்படியே சார் பிஸ்டல் பெருமாள் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஏய் வாடா. சார் ஃபார் யூர் கைண்ட் ரிக்வெஸ்ட், நிறைய அக்யூஸ்ட் இருக்கிற ஏரியாவை பார்த்து போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் சார். சார் எந்த ஏரியால சார் எனக்கு போஸ்டிங்? எக்ஸ்கியூஸ் மீ சார். புது பேட்ச் சார். எந்த ஸ்டேஷன் ரொம்ப ஆர்வமா கேட்குறாரு, கூட்டு போங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் பைசெப்ஸ். வா. ஓ தேங்க்யூ சார். டேய் தம்பி, உன் பேர் என்ன? சத்யா சார். முள்ளமையா? சத்யா சார். இதே லெவலில் மெயின்டைன் பண்ண. ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காருவியா? உட்கார்றது என்ன சார்? 100 மீட்டர் 10 செகண்ட்ல ஓடுவேன் சார்.
ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காருவியா? உட்காருவேன் சார். ஏன் தம்பி உன் காது என்ன கேட்குமா? வணக்கம் சார். காது என்ன சார் காது? கண்ணு சப ஷாப் சார். அக்யூஸ் எவ்வளவு தூரம் ஓடினாலும் குறி தவறாம சுடுவேன் சார். அட என்னய்யா, நான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன். காது நல்லா கேட்குமா? கேட்கும் சார். நல்லா பேசுவியா? என் வாய் பேசாது சார். என் கைதான் சார் பேசும். சிங்கிள் பஞ்ச் நாக் அவுட் சார். கையே இருக்கியா? நீ சரளமா பேசுவியான்னு கேட்குறேன். பேசுவேன் சார். சார் எனக்கு ஒரு டவுட். என்ன? நம்ம என்ன போலீஸ் ஸ்டேஷன் போறோமா பட்டிமன்றம் போறோமா சார்? பேசி எல்லாம் கேக்குறீங்க. நல்ல கேள்விதான். எல்லாம் போக போக புரியும். சார் அதெல்லாம் விடுங்க சார். எந்த ஏரியால சார் என்ன போஸ்டிங்? இருப்பா, இப்பதானே வந்திருக்கோம். உன்ன மாதிரியே ஒரு ட்ரெயினி வந்திருக்கான். அவனையும் சேர்த்து கூப்பிட்டு போறேன். டக்கரு 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 டக்கரு. ஐயோ பாட்டாரு. ஏன்டா லேட்டு? சார் பேண்ட் டைட்டா இருந்தது, அதான் பிரிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன் சார். சாரி சார், லேட் ஆயிடுச்சு சார். பேர் என்ன? எமி ஜாக்சன் சார். இது எம் ஜாக்சன் சார். யாரா அவன்? பிடி ரூம்ல இருக்கிற ஈட்டி மாதிரி இருக்கிறான். ஐ அம் பிசிக்கலி ஃபிட் சார். எந்த ஏரியால ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சொன்னீங்கன்னா நான் ரெடி ஆயிடுவேன் சார். ஆபரேஷனா? சார் ஆபரேட்டரா? வா. என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்கு? ஆபரேட்டரா? சார் ஆபரேட்டர் மீன்ஸ் வாவ். சத்யா, இதான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. எஸ்டி மூத்தா. போன்ல பேசுறதுலாம் ஒரு வேலையா? சரி ரஸ்னா சட்டம் தூங்குது. எஸ், இன்னும் ஒரு சோம்பேறித்தனமான வேலை. இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி. என்னப்பா சொல்ற? யோ போயோ. என்ன போயா? யோ இவனுங்கெல்லாம் வேலை செய்யறான்னு நினைச்சுக்கிறியா? அங்க பார், புளு சட்டை ரிவ்யூ பார்த்துக்கிறான். நம்மளும் ஒரு டேபிள் உட்காந்து யோகி பாபு காமெடி பார்ப்போம். பாத்தியா? சல்யூட்டே முதல்ல அக்களுக்கு தான் அடிக்கிறான், அப்புறமா தான் நமக்கு அடிக்கிறான். வா ட்ரைனிங் போவோமா? அம்மா நித்யா. எஸ் சார். ஷீ இஸ் நித்யா. சூப்பரா இருக்காங்க சார். டேய் நான் பேரை சொன்னேன் சார். வீடியோ சர்வேலன்ஸ் இன்சார்ஜ். இங்க இருந்து சிட்டில இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ் கேமராவையும் மானிட்டர் பண்ணலாம். இவர் தான் முருகதாஸ், கத்தி டைரக்டர் சார். ஹலோ சார். மொத்த டிராக்கிங்க்கு இவர் தான் இன்சார்ஜ். எந்த நம்பர் எங்க இருந்தாலும் ட்ராக் பண்ணிடுவார். யோ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் ஊறப்பட்ட டிவி இருக்குது. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவும் இந்தியா ஃபைனல் மேட்ச். உட்காந்து சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சொல்றேன் சார்? ப்ளீஸ் சார், என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டுருங்க சார். என்னால இங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் சார், அவனை மாத்துங்க சார். நான் பர்ஃபெக்ட்டா இருப்பேன். குட். எஸ். இங்க பாரு சத்யா, கண்ட்ரோல் ரூம்லயே இதான் முக்கியமான செக்ஷன். கால்ஸ் அட்டெண்ட் பண்றது. கம் நீங்க போங்க சார். யோ வாயா. சத்யா, 100ன்னு சொல்றதுதான் முக்கியம். ஹலோ 100 சொல்லு. ஹலோ 100 சார். தூக்கத்துல சொல்ற மாதிரி சொல்லலாம். ஹலோ 100. லோ 100. நான் நல்லா சொல்லுவேன் சார். தம்பி பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கா? நீ சொல்ற ஹலோ 100. ஏய் ஹலோ 100. தில் இருந்தா ஃபோன் பண்ணி பாரு. என்ன சார்? ஒன்னு சொல்ற ஒழுங்கா. ஓங்கி அடிச்சா 1.5 டின் வெயிட்ரா. ஹலோ 100. ஹலோ 100. பேசுறியா? நான் சாமி இல்ல பூதம். என்ன சார் தலைவலி தானே? என்னால முடியல சார். வேற டிவிஷன்ல மாத்தி விட்டுருங்க சார். இல்ல நான் வேற டிவிஷனுக்கு மாத்திக்கிறேன்டா. ஏப்பா இந்த பார் கால் வருது, அட்டெண்ட் பண்ணு. ஹலோ 100. இன்னும் 10 நிமிஷத்துல சாலிகிராம காவேரி ஸ்கூல்ல பாம்பு அடிக்கும். கொஞ்சம் தட்டுக்கோ. சார் முத காலையில யாரும் பாம்பு வச்சிட்டாங்களே சார். சார் ஸ்கூலா சார்? பாவம் சின்ன குழந்தைங்க சார். பதறாத. என்ன பண்ணுங்க சார். எந்த ஸ்கூல்? சார் சாலிகிராம் காவேரி ஸ்கூலா சார்? ஓ அந்த ஸ்கூலா? ஆமா சார். குமாரான் கேளு. சார் நீ கேளு, குமாரான் கேளு. ஹலோ சார், உங்க பேர் குமாருங்களா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கடா. அப்படியே ஓடிடல. சார் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. குமார் நம்ம ரெகுலர் காலர் தான். எக்ஸாம் டைம் பாரு, இது மாதிரி கால்ஸ் நிறைய வரும். உண்மையிலேயே பிரச்சனைன்னு வரும்போது நீ பதட்டப்படுறத கேட்டு அவன் பயந்துடக்கூடாது. கூலா ஹேண்டில் பண்ணணும். கூலா? சார் லைன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். அது ஒண்ணும் இல்ல சார். வேசார்பல்ல 100 வீடு எரிஞ்சுன்னு இருக்கான். 10 எரியுதா? என்னடா இவ்வளவு கூலா பதில் சொல்ற? சார் என்ன போங்க ஆகுது? நீங்க தானே சொன்னீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கூலா பண்ணணும்னு. அதான் கூலா சொன்னேன். நீ சொல்லுப்பா. அந்த 100ல ஒன்று போல் ஸ்டேஷனா சார்? அந்த 100 வீட்டில் ஒன்று நம்ம போல் ஸ்டேஷனா சார்? சனியும் முடிஞ்சோட ஒன்றை வச்சு எப்படிடா சமாளிக்க போறேன்? ஹலோ 100. ஹலோ 100 பாய். லெக் பீஸோட சூடா சிக்கன் பிரியாணி பார்சல். செம்ம பசியில இருக்கேன். யோ போன் வையா. ஹலோ 100. 200 300 500. ஹலோ 100.
100லாம் பிஸியாக இருக்கு, 500 ஃப்ரீயாக இருக்கு, வரீங்களா? ஹலோ நூறு. ஏன்டா என்ன சாவடிக்க? ஹலோ நூறா? ஹலோ நூறு. போற விட கொய்யால. என்ன சார் இது? சத்யா, அது நம்ம 100ல வேலை பார்க்கறதுனால எல்லாரோட 100வது காலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். What is the procedure to change the department, sir? அது நம்ம பிஸ்டல் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஹலோ நூறு, என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? ஐயோ, இந்த ஆள் வரும்போது விசால் பாட்டை போடணும். சார், சனியும் பிடிச்சவனே, சனியும் பிடிச்ச சனி பிடிக்கும் சார். நீங்கள் தான் முடி பிடிச்சுக்கிறீங்க. என்ன சத்யா, எப்படி போகுது? முடியல சார். என்னென்னமோ கனவோட போலீஸ்ல சேர்ந்தேன். எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், எல்லாம் போக போக சரியாயிடும். அது என்ன சார் பிஸ்டல் பெருமாள்? அதை விடு சத்யா, இன்னும் 1 மாசத்துல ரிட்டையர் ஆக போறேன்.